வணக்கம் எல்லோருக்கும். இது உங்கள் பொன்னான நேரம். இன்னைக்கு மேஜிக் புத்தகத்தோட கடைசி நாள் பிராக்டிஸ், தட் இஸ் 28th day பிராக்டிஸ். ஓகேவா? இன்னைக்கு நம்ம 28வது நாள். இது எப்படி முடியும்னு தோணுச்சு, பட் ஆனா 28 நாள்ல கரெக்டா எவ்ரி டே போஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு ஃபீலிங்கோட பண்ணேன். தேங்க்யூ யூனிவர்ஸ், ஐ குட் டூ திஸ். ஸோ இன்னைக்கு 28வது நாள் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எப்போதுமே இனி நடக்க போறத நடந்துட்டதா நினைச்சு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கோம் இல்ல. கவுண்ட் யூர் பிளெஸிங்ஸ், யுவர் டிசைர்ஸ். ஒரு வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைச்ச மாதிரி நினைச்சு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு கடைசி நாள்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நேற்று நடந்த நல்லதுக்காக ஜஸ்ட் பிக் ஒன் டே. இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நேற்று நடந்த நல்ல நிகழ்வுகள் அனைத்தையும் எல்லாத்தையும் எழுதி அதற்காக நன்றி சொல்லுங்க. இதுதான் ஆக்சுவலா நடந்தாச்சு. அதுக்கு நீங்க ஆக்சுவலா யூ ஷுட் பி கிரேட்ஃபுல். ஸோ இன்னைக்கு உள்ள பிராக்டிஸ் நீங்க எவ்ரிடே பிராக்டிஸ்ல நம்ம வேணுங்கிற டிசைர்ஸ்க்காக அது நடந்து விட்டதாக நினைத்து கொண்டு அதற்கு நன்றி சொன்னோம். இன்னைக்கு பிராக்டிஸ்ல ஏற்கனவே நிஜமாவே நடந்த நல்ல நிகழ்ச்சிகளுக்காக நன்றி சொல்ல போறோம். So yesterday a friend must have met you, you would have received a call, you got a good mail, got a promotion, you got an increment, you got a good food. எதுவா இருந்தாலும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் எழுதிட்டே வந்து say thank you, thank you, thank you. இதுதான் 28வது நாளோட பிராக்டிஸ். நம்ம இந்த 28 நாள் நம்ம பண்ணின பிராக்டிஸ் நிறைய நேரம் பாத்தீங்கன்னா, நம்ம இது ஏற்கனவே பண்ணிருக்கோமே, திருப்பியும் என்ன அதுல ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் இருக்கும், திருப்பியும் பண்றோமேன்னு இருக்கும். சோ இந்த 28 days பிராக்டிஸ் உங்களுக்கு ஒரு சரியான மனநிலையை கொடுக்கும். அதாவது இவ்வளவு நாளும் நம்ம ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு கவலைப்பட்டது போக, இனிமேல் நீங்க எனக்கு இது இருக்கு அது இருக்குன்னு நல்ல விஷயங்களை கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது எப்படி பிரீதிங் அன்கான்சியஸா நம்ம பண்றோமோ அதே மாதிரி அன்கான்சியஸா நம்ம மைண்ட் நல்ல விஷயங்களை தேடி 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 தேங்க்யூ சொல்றதுக்காக துடிக்கும். So you don't have to put any efforts. எதுவும் நீங்க முயற்சி பண்ணி இப்படிதான் பண்ணணுங்கிறது இல்லாம நீங்க ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனா உங்க மனசு அதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டே இருக்கும். இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் டெல்லிங். பட் ரியலி இதை ஃபீல் பண்ணி செஞ்சீங்கன்னா, ஜஸ்ட் 27th day பிராக்டிஸ் மிரர் பார்க்கும்போது உங்களுக்காக தேங்க்யூ சொல்லணும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கிரேட்ஃபுல் பிராக்டிஸ். நீங்க இத ஒரு தடவை உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம தினசரியும் மிரர் நிறைய தடவை பார்ப்போம் இல்லையா? வாஷ்ரூம்ல இருக்கிற மிரரை பார்ப்போம், வீட்டுல இருக்கிற மிரரை பார்ப்போம், பிரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது மிரர் பார்ப்போம். ஸோ எப்போல்லாம் நீங்க மிரர் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்காக உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா தேங்க்யூ சொல்லும். ஸோ எதுக்கு இது ஏன் சொல்லணும்? there is no reasons. It will make you happier without any reasons. அதுதான் முக்கியம். சில நேரம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு பணம் என் அக்கௌண்ட்ல இருந்தாதான் ஹாப்பினஸ் நினைப்பீங்க. பட் ஆனா அந்த பணம் உங்க அக்கௌண்ட்ல வந்த பிறகும் நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏதோ ஒண்ணு வேணும் வேணும் வேணும்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு கிடைச்ச பிறகு கூட உங்களுக்கு அந்த முழுமையான சந்தோஷம் கிடைக்காது. நிறைய நேரம் நீங்க யோசிச்சிருப்பீங்க, இதுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டேன், ஆனா இது கிடைச்சப்ப சந்தோஷம் இல்லையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ரீசன் சிம்பிள், யூ ஷுட் பி தேங்க்ஃபுல். நீங்க பணம், வேற மெட்டீரியல் திங்ஸ் அதையெல்லாம் விட நீங்க இந்த தேங்க்யூ பிராக்டிஸ் மூலம் அடைய போறது என்னன்னா, காரணமே இல்லாம யூ வில் பி இன் a happiness state of mind. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மறுபடியும் வேறு ஒரு சீரீஸ் உடன் மீண்டும் உங்களை சந்திப்பேன். Thank you for watching. Thank you for being with me for 28 days. Thank you.